காரணம் என்னன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நடவு நடுறவங்களுக்கு கூலியை கொடுக்க மாட்டாங்க. காதை புடுங்குறதுலே குறியா இருக்கிறேன். நடவு நடுறவங்களுக்கு கூலி கொடுக்க மாட்டாங்க. அவங்க நடவு நடுறவங்களுக்கு என்னன்னா சாப்பாடு மட்டும்தான் போடுவாங்க. அந்த காலம் அப்படி இருந்துச்சு. இந்த காலம் அப்படியா இருக்கு? அப்படி இல்லை. இப்போ அந்த காலத்துக்கு அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு என்ன வித்தியாசம்? என்ன ஒரு காலத்தை தூக்குறதா? ரெண்டு காலம் இதுக்காண்டி அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் ரெண்டு காலம் கட்டின்னு விழுக வந்தீங்க. ரெண்டு காலத்துக்கு கீழே விழுந்துரும் புரியல. கட்டின்னு விழுக வந்தீங்க. அது காரணம் என்னன்னா காலம் அறிந்து நடக்காதவன் கோலம் அறிந்த குரங்கு கோப்பாவான் அப்படின்னு இருக்காங்க. அப்ப என்ன காலம் அப்படின்னு தெரிஞ்சு நடந்துக்கிறணுமா? அந்த காலம் இந்த காலம்லாம் கிடையாது. கோடை காலம் குளிர்காலம் இருக்கு. கோடை காலத்துல என்ன 6 மாசம், இதுல 6 மாசம் வெப்பம் அதிகமா இருக்கும். குளிர்காலத்துல குளிர்காலத்துல பாத்தீங்கன்னா குளிர் அதிகமா இருக்கும். ஆனா இந்த பகுதியில் மட்டும் எப்போ வந்தாலும் காத்துக்கு பஞ்சம் இல்லை. ஆமா, இந்த பகுதியில் பிறந்த மக்கள் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா, இருந்தாலும் நிறைய நம்ம அறுத்தாலும் வெட்டிவிடா. காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? இந்த பகுதி பாத்தீங்கன்னா பொதிகை மலை சாரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அத பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல். பாத்தியா தூக்கத்திலேயே எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கான்னு. அப்ப நீங்க தூக்கம் நினைக்கிறீங்களா? ஐயோ, நீங்க தப்பாவே நீங்க நினைக்கிறீங்க. எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது எல்லாம் தியானம். இப்ப அவனுக்கு ஒன்று சொல்றேன். மல்லிகை வெஞ்சங்க வண்டுத வன்கருப்பு வெள்ளி கிடைக்கிறது மெய்கரப்பு முல்லை மலர் மென்மாலை தோலசையும் எல்லாம் நடந்தது புன்மாலை அந்தி பொழுதுன்னு சொன்னோம்ல. வசனத்தை பேசுறாரு. அடுத்த பாட்டு என்ன பாட போறாரு, அதுக்கு எப்படி எல்லாம் நட வாய்க்கலாம்னு தியானம். அதுக்கு தான் அவனுக்கு சொல்றது தெரியல. அப்ப எனக்கு தான் இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு சுறுசுறுப்பை கொடுக்கணும்னா நம்ம ஒரு நாள் அவருக்கு பிடிச்ச பாடலை ஒன்று பாடுவோமே. நான் பாடும் பாடல் நலமாக நலமாக வேண்டும் உனக்கு என்ன உனக்கு பிறந்த நாள் இல்லை. அப்ப நான் தான் வாங்கி கொடுத்தேன். படகாக ஆடும் நான் பாடும் ஆடு நலமாக வேண்டும். இசை வெள்ளம் நதியாக ஓடும். அது இளம் படகாக ஆடும். மகள் மதியாக ஓடும். அது இளநெஞ்சம் படகாக ஆடும்.
உலகத்துல என்ன கடைசியில தீர்மானம் தொங்குறது மட்டும்தான் அப்படி தொங்குறத அறுத்துட்டா வச்ச வந்தேன் எடுக்கணும், வழி தெரிஞ்சவன் நடக்கணும் அப்படின்னு தொங்குறத அறுத்து தரணுமா? உனக்கு அதுல தெளிவா கத்துக்கிட்டால் நீ எப்படி வேணாலும் வாசிக்கலாம், எந்த இடத்துல வேணாலும் நிப்பாட்டலாம் அப்படின்னு தெரியும். இது அறவுரையா கத்துக்கிட்டவங்க என்ன செய்வாங்க, இந்த இடத்துல நிப்பாட்டினாத்தான் இந்த இடத்த தொடலாம் அப்படின்னு தெரியும். ஆனால் நீ என்ன செய்யன்னா அடுத்த ஆளை தில்லாட நீ ஓவரியாக கட்டிட்டு போயிருக்க. அது இருக்கட்டும். ஏன்னா இந்த இரவு நேரம் என்பது மனித உலகத்தில் ஜெயிக்க முடியாத விஷயம் இது ஒன்று தான். ஆமாம், வேற ஒன்றும் கிடையாது. இந்த உறக்கம் தான். இந்த உறக்கத்தை மனிதன் ஜெயிக்க முடியாது. இந்த உறக்கத்தை ஜெயிக்கணும்னா சந்தோஷமா இருக்கணும். அதே ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே சுகம் அப்படின்னு ஒவ்வொரு மனிதனும் இந்த இரவு நேரங்கள்ல சந்தோஷமா இருந்தா தான் தூங்க ஆரம்பிச்சிடுறேன். இப்ப என்ன ஒண்ணு அவர் மூளைக்கு ஒரு வேலையை கொடுப்போமே. ஒருத்தர் என்ன பண்ணிருக்கேன், வேட்டைக்கு போயிருக்கேன். சரி, வேட்டைக்கு போற இடத்துல ஒரு மானை பார்த்திருக்கேன். பார்த்த உடனே பானத்தை போட்டுட்டேன். மானு கீழே விழுந்துருச்சு. அந்த மானை எடுக்கலாம்னு பக்கத்துல போறேன். அந்த மானை இன்னொருத்தர் எடுத்து கையில வச்சுக்கிட்டு நிக்கிறார். இவன் போவாங்கட்டி இவர் போறதுக்கு இல்ல, இன்னொருத்தர் கையில எடுத்து வச்சுக்கிட்டு அங்க போன உடனே ஏப்பா நான் போட்ட பானத்தினால அந்த மானு கீழே வந்து கிடக்கு. நான் அடிச்சேன், கீழே வந்துருச்சு. நீ என்ன எடுத்து வச்சிருக்க, மானை கொடு. அப்பதான் அவன் சொல்லியிருக்கேன், வாங்க லோகாம உங்க திங்க வந்துருப்பி உனக்கு, வாங்க. எத்தனை பேர் உங்க ஊர்ல இருந்து, எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? நீங்க தான் பானத்தை போட்டதா? வாங்க. இந்த மானை நான் எங்க இருந்து விரட்டிக்கிட்டு வரேன் தெரியுமா? என் காலையில இருந்து இந்த மானை நான் பார்க்கணும்னு விரட்டிக்கிட்டு, இந்த மான்ல அந்த மானு ரொம்ப தோணுந்த அந்த மான் நிக்கோபார். அந்த மான் நீ நடிக்கிற மாதிரி கிடையாது. ஏதோ நிக்கோபார் தீவுக்கு பக்கத்துல இருக்கு அந்த மான். அப்படி கிடையாது. அந்தம் என்றால் அழகுன்னு சொல்லுவாங்க. இந்த அழகான மானை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக விரட்டிக்கிட்டு வந்தவன் நானு. இந்த மானை எங்கெங்கே விரட்டிக்கிட்டு வர்றேன். இந்த மானை பிடிக்கணும்னா வளகட்டி பிடிக்கலாம், முடி வச்சு பிடிக்கலாம், அம்பு பல வழிகள் இருக்கு. இதுல எந்த வழி இருந்தாலும் கையால பிடிக்கணும்னு விரட்டிக்கிட்டு வர்றேன். இந்த நேரத்துல நீ மானத்தை போட்டு எனக்கு ஏன்டா டேய், நான் விரட்டிக்கிட்டு காலையில இருந்து இந்த மானை விரட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த மானை எப்படியாவது பிடிக்கலாம்னு பக்கத்துல நெருங்கி வரும்போது பானத்தை போட்டுட்டிய பாவி பேல, நீ பானத்தை போட்டு காயத்தை உண்டாக்கிட்ட. இதுல வேற எனக்கு சொந்தம் அப்படிங்கிற, இதுல ரெண்டு பேருக்கு யாருக்கு சொந்தம்ங்கிறத அவன் தான் சொல்லணும்ப்பா. சும்மா இருக்கட்டும். அதே பாடுபட்டவன் சோத்த திம்மானா, சும்மா இருக்கிறவன் பள்ளத்தை அரைச்சவன் மீனை திம்மானா. சும்மா இருக்கிறவன் என்னத்தை திம்பேன், எதையுமே திங்க வேணாம், பேசாம. நீ சொல்றது மாதிரி இப்போ ஓ வழிக்கே போவான். இப்போ யாராவது உலகத்தில் காலையில் இருந்துருச்சோன்னா உண்மையை பேசுகிறமா? என்னடா இவ்வளோ வெள்ளத்தில் வந்திருக்கியா அப்படின்னு இல்லைண்ணே, ஒரு ஊருக்கு போக வேண்டி இருந்துச்சு. கோழி கூப்பிட்ட உடனே கிளம்பிடுவோம்னு நினச்சேன். தூங்கிட்டேன் அசந்து, அதான் வேகமாக வர்றேன் அப்படின்னா. கோழி எங்கேயாவது கூப்பிடுமா? கோழி கூப்பிடல, அதனால தூக்கிட்டாம இருக்கு. கோழி கூப்பிடல, ஒரு கோழி கூப்பிடல. இவனை கோழி கூப்பிடல. அது மட்டும் கிடையாது, கையில பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெரிய கட்டு போட்டுக்கிட்டு வருவேன். என்னடா கையில அருவா வெட்டி புரிச்சு, அருவாளை வெட்டிச்சு. அருவாளை தூக்கி அதுவாட்டு வீட்டுல நடந்த அருவாளை எடுத்து இவன் கையில இவன் வெட்டிக்கிட்டு அருவா வெட்டி பிடிச்சான். என்னமா அருவா அங்க இருந்து சும்மா செவனேன்னு இங்க வெட்டின மாதிரி. ஆமா, பாத்தீங்கன்னா யாருமே உண்மையை பேசுறதே கிடையாது. காலை நொண்டிக்கிட்டு வருவேன் அங்க இருந்து. என்னடா காலில் மம்பட்டி வெட்டி பிடிச்சி அப்படின்னா, மம்பட்டி விரட்டிட்டு வந்து வேணும் வெட்டினது மாதிரி. அது மாதிரி மம்மாட்டியில வெட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, மம்மாட்டியில வெட்டிக்கிட்டேன்னு சொன்னா பரவாயில்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாம் அது ஊர் ஓடையில ஒக்க ஓடுறா அப்படின்னு இருக்காங்கல்ல, ஊர்கள் தோறும் பாசைகள் வேறு அப்படின்னு இருக்காங்க. ஒவ்வொரு ஊர்களையும் ஒவ்வொரு மதம். ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாம தான் உட்காந்துருக்கேன். அதே காரணம். இப்போ அவனுக்கு ஒரு வேலை கொடுத்தாச்சு. இப்போ அவரை சிந்திச்சுக்கிட்டு இருக்காரு அவர். இவர் இந்த பாட்டு பாடுவார், பாட்டு முடிஞ்ச உடனே அவருக்கு பதில் சொல்லணுமே. என்னப்பா சொன்னீங்க, ஒன்றும் புரியலப்பா. நீ காதலே கேட்கலையா? கவனமா இல்லையா சொல்ற மாதிரி இப்போ பாட்டு போட்டுருவான். பாட்டு முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட தான் பதிலை கேட்க போறான். ஆமா, மணிக்குயில் இசைக்குதடி என் மனமடு மயங்குதடி, மணியே மணிக்குயிலே மாலையிலும் கதிரழகே, கொடியே கொடிமலரே கொடியிடையில் நடையழகே, தொட்ட இடம் பூவனக்கும்
துளிர்கரமோ தொடகினிக்கும் மரப்பாவினியடி இங்கு நான் பாடும் பாமர பாடல் கேளடி. ஓ மணியே மணிக்குயிலே மாலையிலும் கதிரழகே கொடியே கொடிமலரே கொடியிடையில் நடையழகே பூமணக்கும் துளிர்கரமோ தொடகினிக்கும் பூமரப்பாவினியடி இங்கு நான் பாடும் பாமர பாடல் கேளடி. ஓ மணியே மணிக்குயிலே மாலையிலும் கதிரழகே கொடியே கொடிமலரே கொடியிடையில் நடையழகே உன்னில் வடித்த சிலையே பிரம்மன்மணிதானுலே வண்ணமகி போல வண்ணவாகையே என்னை இனி கூணிலையே இன்பம் கொடுக்கும் கலையே உன்னை எண்ணி வாழுயர்ந்தனாவே கண்ணிமையை தூண்டினட்டு முதல்வனை தூண்டினட்டு என்னை எண்ணி ஏங்க வைப்போம் ஏத்திலையே சொல்லி சொல்லி பூமரப்பாவினி இங்கு நான் பாடும் பாமர பாடு கேளடி. ஓ மணியே மணிக்குயிலே மாலையினம் கதிரழகே கொடியே கொடிமலரே கொடியிடையில் நடையழகே. கன்னிமகளை வருத்தி கனவுகளை துரத்தி மனதில் நாள் வழித்த என் உயிரிலே உறுத்தி கண்டபடியனை துரத்தி அம்மனவன் வாண்டி கொள்ள கோடிமணி போசி நெஞ்சில் கூடி வந்து தாடுக்க ஓடி வந்து கேட்க வரும் தேவதே சூடமலர் வாடி உள்ளி தூவமிட்டு தூண்டிட்டு பார்த்த வரும் பாடவர்கள் அந்தி வரும் நேரம் அம்மா வாதையிலே கேட்குதம்மா பூமரப்பாவினியடி இங்கு நான் பாடும் பாமர பாடல் கேளடி. ஓ மணியே மணிக்குயிலே மாலையிலும் கதிரழகே கொடியே கொடிமலரே கொடியிடையில் நடையழகே. நாரதர் தெரிவித்தபடி வேட ரூபம் முடிந்து வேல்மலிச்சால் வந்து விட்டோம். ஆனால் வள்ளியின் நினைப்பனம் இதுவாகத்தான் இருக்கக்கூடும். ஆனால் இங்குதான் வள்ளி இருக்கிறாள் என்பதற்கான அறிகுறிகள் ஏதும் தன்விடவில்லையே. வள்ளி இங்கு இருக்கின்றாளா? சத்தம் சத்தம் கேட்குது. என்னடா அது? ஆளுநர் சொல்லிட்டு அழகாக பண்பாடு கிட்டாளே பெண்பாவாய் வள்ளியை தவிர வேற எவரால் இந்த இடத்துல குரடெடுப்ப முடியாது என்பதற்காக நாரதர் தெரிவித்த வள்ளி வளானா அல்லது நான் தேடி வந்த வள்ளி வளா என்பதற்காக அழகான ஒரு எடுத்துக்காட்டு. எப்படி தெரியுமா? மகா சுயத ரூப சுந்தரி நீங்க
அளவில்லாத பாக்கியவதி வசீகரி மகாசுகித ரூப சுந்தரி முகவடிகரி புனிதங்கரே அனோகரிக மதனரதிக மகாசுகித ரூப சுந்தரி சுந்தரி ஆலோலோ ஆலோலோ என்று கூறு என்று கூறு என்ன விதமான மொழிகள் என்ன விதமான மொழிகள் எனதாசையும் உங்களோட இருதே மன அன்னமே அழகு சொர்ணமே மட அன்னமே அழகு சொர்ணமே. அது என்ன சொர்ணமே? காரணம் இருக்குல்ல அவர் பாடினார பாட்டு இந்த ராகம் வந்து காப்பி ராகமா ஓ காப்பி. காப்பி எப்படி ஆத்துவீங்க சர்ரு புருண்ட அது மட்டும் கிடையாது காலையில எழுந்திரிச்ச உடனே எல்லாரும் அதைத்தான் விரும்புவான் ஆமா. ஏதா காப்பியா ஓ அப்ப இது காலையில